மான கேட்டவனே அறிவு இல்ல உனக்கு. என்னடாவா எப்ப என்ன தருவ காசு நீ? ஒரு வருஷம் ஆயிடுச்சு மச்சான். அத்த வருஷம் குத்துறேன்டா. அத்த வருஷமா? வருஷம்னா புது வருஷம் வருதுல, அதனால அத்த வருஷம் குத்துறேன். நாளைக்கு தரேன்ற. அப்போ அம்மா கண்டிப்பா நாளைக்கு தருவேன். குத்துரு மச்சான், ரொம்ப டைட்டா இருக்கிறான். குத்துரு. இன்னும் வருஷமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் கணக்காரன் வந்து நிக்கிறான். A few moments later. வாமச்சான், என்னடா இப்படி சைலண்டா வந்து நிக்கிற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல, டக்குன்னு பாக்க. ஆண்டா அப்படி பண்ற ஆண்டு. இதுக்காக தான் நான் பேசணும். இந்த மாதிரி வார்த்தை நீ கேட்பேன்னு சொல்றதுக்காக தான் ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறேன். காசு குத்தா போதும் எனக்கு. சொல்றத கவனி. சொல்லு. இத்தோட இந்த வருஷத்தோட எந்த நாய்கிட்டே நான் கடன் வாங்கறதா இல்ல. முக்கியமா அது மாதிரி நல்லா ஒரு டைரியில எழுதி வச்சுக்கலாம் மச்சான். இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கா. பாத்து நீ என்ன முடிவு வச்சுக்கிறேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன் மச்சான். என்கிட்ட கடன் கேட்டு நாய் மாதிரி பின்னாடியே லோன் அலையிற புறம்போக்குங்களுக்கு பைசா நீ கடன் கொடுக்க கூடாது முடிவு பண்ணிருக்கேன். ஓ சரி, அதெல்லாம் விடு. நீ கம்முனு. சரி, இன்னொரு முடிவு எடுத்து வச்சுக்கிறேன். என்ன முடிவு? கரெக்டா வேலைக்கு சாப்பிடணும் மச்சான். அதானே செய்யற. காசெல்லாம் அச்சு உலையில போட்டு தானே தின்ற. ஒரே நிமிஷமா காசை கேட்க வந்தா இது மாதிரி பண்ணு. இந்த பையன் அதான் சொல்லுங்க. அங்கேயே கடை தான் வாங்கி வச்சிருப்ப. ஆமாக்கா. 4 மணிக்காக்கா? 4 மணிக்கு போற ஃபர்ஸ்ட் போயிட்டு. சரி சரிங்க 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 சரிக்கா, பண்றேன்க்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. சரிங்க. எப்பா நீ இன்னும் கடன் வாங்க தேவையில்ல. முதல்ல ஹாப்பி நியூ இயர் மாமா. நியூ இயர் இனிமே நான் கடலாம் தர மாட்டேன். நீ என்ன கேட்காத. வாங்கின காசை மட்டும் தச்சு குத்துரு. டேய் 2000 தான் கொடுறேன். வெக்கமா இல்ல? இப்பதான் பேசணும் முடிவு எடுத்து காசு கேட்க மாட்டேன் சொன்னேன். இப்ப திரும்பி கேக்குற. ஏய் எப்பா இந்த காசை நான் போடா. எப்பா மாமா இது தூக்கிட்டு போறாரு. ஏய் அவன் என்ன பண்றது? அவன் காசு கேக்குறது நம்ம கிட்ட வந்து காரை தூக்கிட்டு போறான். எனக்கே அசிங்கமா இருக்கு.